வணக்கம். ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்குமே பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. சில ராசிகளுக்கு மாறி இருக்குது, அதையும் சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. தப்பிக்கணும், வழிபாடு தான் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பொறுமை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி, உதயனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும், நல்லது. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை. ஆமாம். அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. ஆமாம். 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் திரும்பவும் சொல்லிடுறோம். ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தோடுடைய செவியனே போற்றி. சார், செவின்னா காது, தோடு போட்ட செவி. சார், இப்போ தான் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தோடு போடுறாங்களே, இப்போ தான் ஆம்பளைங்க தோடு போடுறாங்க. அப்போவே அந்த ஃபேஷனை ஆரம்பித்து வச்சது சிவபெருமான். தோடு போட்டிருப்பார். ஆமாம், தோடுடைய செவியன். தோடுடைய செவியனே போற்றி, சுடலையே போற்றி, உள்ளங்கவர் கல்வனே போற்றி. எல்லாமே சிவபெருமான். இந்த மந்திரங்களை சொல்லணும். சார், நீளமாக இருக்குது சார். சீர்காழியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சிவசக்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைகள்லாம் பசியாற்றலாம். சிக்கனம் பார்க்க வேணாம், சிரமம் பார்க்க வேணாம். குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதை 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. உறுதி. ஞாபகம் வச்சுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் கலக்குது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாம இருக்குது, வைத்தறிச்சுட்டு. அதனால காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருவே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி, மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளும் பண்ணிடணும். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களை, எப்பா எப்படி தான் அப்படி பேசுகிறீங்களோ. அந்த நாக்குன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு, ஆனால் நாக்கு மூளை சொல்கிறதான நாக்கு கேட்கும். ஆனால் வியாழன் வெள்ளி 2 நாளுமே பின்றீங்க போங்க, வெற்றி தான். அவ்வளோதான். தண்ணி அது எந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வடிவத்தை மாற்றுற மாதிரி, ஆளுக்கு ஏற்றுற மாதிரி பேசி ஒரே வார்த்தை கலக்கல். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வியாழன் 2, 1, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். புனர்பூசத்துக்கும் வியாழக்கிழமைக்கும் தலைவர் குரு. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாம இருக்குது, வைத்தறிச்சுட்டு. அதனால காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருவே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு
வெள்ளை துணி மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பசுமாடு நாய் காக்கை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளும் பண்ணிடணும். ராத்திரி விநாயகர் தீபம் போட மறந்துடாதீங்க. ஆமாம். சிம்ம ராசிக்கார நேயர்களை என்ன கெத்து பா, விராட் கோலி பேட்டிங் மாதிரி சும்மா அடித்து ஆடுறீங்க போங்க. 2 நாளும் கலக்கல். ஒரே வார்த்தை, வெற்றி உயர்வு சந்தோஷம். பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். ஏன்னு தெரிஞ்சுக்கங்க. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சுட்டு. அதனால காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. வீட்டில் இருந்து மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருவே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பசுமாடு நாய் காக்கை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளும் பண்ணிடணும். ராத்திரி விநாயகர் தீபம் போட மறந்துடாதீங்க. ஆமாம். கன்னி ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். ஆமாம். நம்ம மிகப்பெரிய டைரக்டர் மணிரத்னம் மாதிரி இந்த தக் லைஃப்பை எப்படி கொண்டு போகிறதுன்னு குழப்பமான மாதிரி குழப்பமாயிடுவீங்க 2 நாளும். எனவே கவனம், பொறுமை, வழிபாடு முக்கியம். ஆம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழன் 2 வடக்கு பச்சை வெள்ளி. ராசிக்கார நேயர்களை 2 நாளும் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தோடுடைய செவியனே போற்றி. சார் செவின்னா காது, தோடு போட்ட செவி. சார் இப்போ தான் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தோடு போடுறாங்களே. இப்போ தான் ஆம்பளைங்க தோடு போடுறாங்க. அப்போவே அந்த ஃபேஷனை ஆரம்பித்து வச்சது சிவபெருமான். தோடு போட்டிருப்பார். ஆமாம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியனே போற்றி, சுடலையே போற்றி, உள்ளங்கவர் கல்வனே போற்றி. எல்லாமே சிவபெருமான். இந்த மந்திரங்களை சொல்லணும். சார் நீளமாக இருக்குது சார். சீர்காழியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சிவசக்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் பசியாற்றலாம். சிக்கனம் பார்க்க வேணாம், சிரமம் பார்க்க வேணாம். குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதை 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களை சூப்பர், பிரமாதம். வெற்றி உயர்வு சந்தோஷம். 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கலான நாள். உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை வியாழன் 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சுட்டு. அதனால காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. வீட்டில் இருந்து மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருவே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பசுமாடு நாய் காக்கை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளும் பண்ணிடணும். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். ஆமாம். நம்ம இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் டீம் மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளும் தோல்வி தான். வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். ஜாக்கிரதை, பொறுமை. விசாகத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வழிபாடு முக்கியம், பொறுமை முக்கியம், பணிவு நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழன் 2 வடக்கு பச்சை வெள்ளி. ராசிக்கார நேயர்களை 2 நாளும் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தோடுடைய செவியனே போற்றி. சார் செவின்னா காது, தோடு போட்ட செவி.
சார் இப்போ தான் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தோடு போடுறாங்களே, இப்போ தான் ஆம்பளைங்க தோடு போடுறாங்க. அப்போவே அந்த ஃபேஷனை ஆரம்பித்து வச்சது சிவபெருமான் தோடு போட்டிருப்பார். ஆமாம், தோடுடைய செவியன், தோடுடைய செவியனே போற்றி, சுடலையே போற்றி, உள்ளங்கவர் கல்வனே போற்றி, எல்லாமே சிவபெருமான். இந்த மந்திரங்களை சொல்லணும். சார் நீளமாக இருக்குது சார், சீர்காழியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சிவசக்தியே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் பசி ஆற்றலாம், சிக்கனம் பார்க்க வேணாம், சிரமம் பார்க்க வேணாம், குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதை 2 நாள் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி, ஞாபகம் வச்சுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை திட்டாதீங்க, ஓவர் கோபம், தேவையற்ற பேச்சு உங்களுக்கு கரெக்டு. ஆமாம், எல்லாருக்குமே அப்படி தானே. தோற்று போகிறவங்கள கேட்டு பாருங்கள், நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோம்பாங்க. அந்த மாதிரி தேவையற்ற வம்பு வழக்கு வருது, பேச்சு சரியில்லை, பணிவு இல்லை, கோபம் அதிகம். ஆம், கவனம். பூராடத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயகருக்கு வியாழக்கிழமை தீபம் போடணும். மொத்தத்தில் நிதானம். அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை வியாழன், 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. ராசிக்கார நேயர்களை 2 நாளும் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம், வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தோடுடைய செவியனே போற்றி. சார் செவின்னா காது, தோடு போட்ட செவி. சார் இப்போ தான் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தோடு போடுறாங்களே, இப்போ தான் ஆம்பளைங்க தோடு போடுறாங்க. அப்போவே அந்த ஃபேஷனை ஆரம்பித்து வச்சது சிவபெருமான் தோடு போட்டிருப்பார். ஆமாம், தோடுடைய செவியன், தோடுடைய செவியனே போற்றி, சுடலையே போற்றி, உள்ளங்கவர் கல்வனே போற்றி, எல்லாமே சிவபெருமான். இந்த மந்திரங்களை சொல்லணும். சார் நீளமாக இருக்குது சார், சீர்காழியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சிவசக்தியே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் பசி ஆற்றலாம், சிக்கனம் பார்க்க வேணாம், சிரமம் பார்க்க வேணாம், குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதை 2 நாள் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி, ஞாபகம் வச்சுங்க. மகர ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாளுமே எங்கே நாங்கள் சிரிக்கிற மாதிரி நீங்களும் வெற்றியில் சிரிப்பீங்க, சந்தோஷத்தில் சிரிப்பீங்க, புன்னகை. ஆம், கலக்கரைங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க. திருஞான சம்பந்தரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அவ்வளோதான், செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்லா இருக்குங்க, வெற்றி. வியாழன் வெள்ளி 2 நாளுமே நிம்மதி, சந்தோஷம். ஆமாம், பிரமாதம். என்ன குறைச்சலுங்கிறீங்க? நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்சிபி டீம் மாதிரி ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதனால் நல்ல நாட்களாக 2 நாட்களும் இருக்கிறது, வெற்றி. அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 2 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க. திருஞான சம்பந்தரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அவ்வளோதான், செஞ்சிருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லைங்க, கோச்சிக்காதீங்க. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், குழப்பம் அதிகம், சரின்னு நினச்சி தப்பு பண்ணுறது வாய்ப்பு அதிகம், தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி,
உதயனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்லது. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள். நல்லது, செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.